last class we saw the process of compiler. Now today we are going to see a interpreter in lesson 4. See, since an interpreter is also a translator software like compiler, its role is to convert the source code into machine intelligible code, though its purpose is same compiler. It's working very different from a compiler. அதாவது சார், நம்ம கம்பைலர்னால் என்ன சொன்னோம்? நம்மளோட சோர்ஸ் கோடுன்னு சொல்லக்கூடிய நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ணுறோம்ல சார், நம்ம இங்கிலீஷில் டைப் பண்ணுறோம்ல ப்ரோக்ராம் கோடிங்ஸு, அந்த கோடிங்ஸை மெஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணுற ஒரு டிரான்ஸ்லேட்டர் தான் வந்து கம்பைலர், இன்டர்பிரட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரெண்டோட ஒர்க்குமே பார்த்திங்கன்னா, இட் கன்வெர்ட் த சோர்ஸ் கோடு டு அ ஆப்ஜெக்ட் கோட் ஆர் மெஷின் கோடை கன்வெர்ட் பண்ணும். இதில் கம்பைலரும் இன்டர்பிரட்டரும் டிரான்ஸ்லேட்டர் தான், போத் ஆர் சேம். த பர்பஸ் ஆஃப் ஃபார் கன்வெர்ட்டிங் த சோர்ஸ் கோடு டு ஆப்ஜெக்ட் கோட். பட் வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் சொல்லியிருக்காங்க பாருங்கள். கம்பைலர் அப்படின்னா ஹோல் பேஜையே என்ன பண்ணும்? translate in a same time translate the whole page to a machine code. But interpreter அப்படின்னா ஒன் பை ஒன்னாக தான், ஒன் லைன் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் ஓன்லி த நெக்ஸ்ட் லைன் வில் பி ஸ்டார்ட் கன்வெர்ட். அதுதான் அதுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸு. பாருங்கள், கொடுத்துருக்காங்க பாருங்கள். அன்லைக் கம்பைலர் works with whole program. Compiler works with the whole program at all steps. The interpreter focus on one line of code, unit of code at a time. The interpreter analyzes one line of code, convert into object code, adds is required libraries. கொடுத்துருக்காங்க தெரியுதா சார்? ஒன் லைன் ஆஃப் கோடு. இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க? இன்டர்பிரட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்டர்பிரட்டர்னால் ஒரு லைனை ஃபஸ்ட்டு என்ன பண்ணும்? கன்வெர்ட் டு அ ஆப்ஜெக்ட் கோட். ஆஃப்டர் தட் தான் பாருங்கள், அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஒன் லைன் ஆஃப் கோட் இஸ் எக்ஸிக்யூட்டட். கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் லைன் ஆஃப் கோடு என்ன ஆகும்? எக்ஸிக்யூட் பண்ணிடும். எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு பிஃபோர் த செகண்ட் லைன் இந்த ஃபஸ்ட் லைன் என்ன ஆகும்? எக்ஸிக்யூட் ஆகிரும். அதுக்கப்புறம் தான் செகண்ட் லைன் வில் பி ஸ்டார்ட் கன்வெர்ட்டட். இதுதான் நம்ம கம்பைலருக்கும் இன்டர்பிரட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இந்த டிஃப்ரென்ஸை இப்போ நமக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கோடு, இது வந்து கம்பைலர், இன்டர்பிரட்டர். ஃபஸ்ட்டு கோடு டிரான்ஸ்லேட் ஆகுது கம்பைலர் ஃபார்மேட்டில். ஹோல் பேஜே நம்ம கன்வெர்ட் ஆகிடுது பாருங்கள். ஹோல் கோடு கன்வெர்ட்டட் டு எக்ஸிக்யூட்டபிள். லாஸ்ட்டாக சோர்ஸ் கோடை நமக்கு ஸ்க்ரீனில் வந்துடுது. நெக்ஸ்ட்டு இன்டர்பிரட்டர் கோடு, சேம் கோடு இன்டர்பிரட்டரில் டிரான்ஸ்லேட் ஆகுது பாருங்கள். லைன் பை லைனாக ஃபஸ்ட் லைன் டிரான்ஸ்லேட் ஆகும், இஎக்ஸியை க்ரியேட் ஆகும். செகண்ட் லைன் டிரான்ஸ்லேட் ஆகும், இஎக்ஸி க்ரியேட் ஆகும். தேர்ட் லைன் தான் வந்து இன்டர்பிரட்டர். This is the difference between compiler and interpreter. இந்த டிஃப்ரென்ஸ்க்கு நமக்கு ஒரு டேப்லர் காலமே கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கம்பைலர் அண்ட் இன்டர்பிரட்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம இப்போது பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கம்பைலர் வர்சஸ் இன்டர்பிரட்டர். ஃபர்ஸ்ட், input. A compiler takes an entire program as an input. கம்பைலர் அப்போ என்ன பண்ணும்? ஹோல் பேஜையே இன்புட்டாக எடுத்துக்கும். பட் அண்ட் இன்டர்பிரட்டர் டேக்ஸ் அ சிங்கிள் லைன் ஆஃப் அ கோடு. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறது. சிங்கிள் லைன் தான் எடுத்துக்கும். இதை என்ன பண்ணுவோம் சார்? ஹோல் லைனை எடுத்துக்கும். அவுட்புட் இட் ஜெனரேட் இன்டர்மீடியேட் ஆப்ஜெக்ட் கோடு ஃப்ரம் ஹோல் ப்ரோக்ராம்க்கே இது கொடுக்கும் அவுட்புட்டு. இது என்ன பண்ணும்? டஸ் நாட் ஜெனரேட் எனி இன்டர்மீடியேட் ஆப்ஜெக்ட் கோடு. லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் பண்ணும். இன்டர்மீடியேட் ஆப்ஜெக்ட் கோடு எதுவும் இது வந்து வச்சுக்காது. மெமரி require more memory during compilation. இது என்ன பண்ணுமாம்மா? ஹோல் ப்ரோக்ராமே எடுத்து சேம் டைமில் நமக்கு என்ன பண்ணுது சார்? கன்வெர்ட் பண்ணுதா? அப்போ இதுக்கு வந்து மோர் மெமரி வேணும். ஆனால் இன்டர்பிரட்டர் லைன் பை லைனாக தான் எடுத்துக்கும் இல்லையா? அப்போ require லெஸ் மெமரி டியூரிங் இன்டர்பிரட்டேஷன். ஏன்னா ஒவ்வொரு லைனாக தான் எடுத்துக்குது. நீ 1,00,000 லைன்ஸ் கோடிங் எழுதினாலும் லைன் பை லைனாக தான் எடுத்துக்கும். அதே கம்பைலருங்க அப்படிங்கிறப்போ 1,00,000 லைன் கோடிங் எழுதினா 1,00,000 லைனையும் சேம் டைமில் நமக்கு கன்வெர்ட் பண்ணும். எரர் display list of errors entire program.
வித் லைன் நம்பர். இது கம்பைல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது எரர் இருந்ததுன்னு என்ன பண்ணு சார்னு கேட்டிங்கன்னா, அந்த 1000 லைன் ப்ரோக்ராம் நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இட் கிவ் அ லைன் நம்பர் 1 2 3 4 ஸ்டார்டிங்லேருந்து என்ன பண்ணுவோம், நமக்கு லைன் நம்பர் கொடுத்துரும், லிஸ்ட்டாக கொடுத்துரும் எரர்ஸ் எல்லாம். இன்டர்பிரட்டர் எப்படி சார்னு கேட்டிங்கன்னா, சேம் லைனுக்கு எரர் வந்து டிஸ்பிளே பண்ணும், சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன் லைனுக்கு. அதை நீ கிளியர் பண்ணால் தான் அந்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைனா அந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகாது. தட் இஸ் அ இன்டர்பிரட்டர். ஆல்வேஸ் ரெக்வயர்ட். நோ, once the role of a compiler is over, a compiler is no longer required to run the executable file. இன்னொன்று, இந்த கம்பைலரோட ஒர்க்கு பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணிவிட்டு அது ஆஃப் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், கம்பைலர் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அது வந்து ஆஃப் ஆயிரும். நமக்கு எக்ஸிக்யூட் ஃபைல், இது ஃபைல் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கம்பைலர் வந்து தேவை கிடையாது. இப்போ நம்ம இந்த கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுறது பார்த்துருக்கீங்களா, ஒயிட் கலரில் ஒரு ஃபைல் இருக்கும். இந்த மேரியோ கேமு, கார் கேம்ஸு, இந்த பைக் ரேஸ் கேம்ஸ் எல்லாம் ஒயிட் கலரில் ஒரு ஃபைல் கொடுத்துருப்பாங்க. சிஸ்டத்தில் சொல்கிறேன், மொபைலில் இல்லை, சிஸ்டத்தில் ஒயிட் கலர் ஒரு EXE ஃபைல் கொடுத்துருப்பாங்க இல்லையா சார் சிஸ்டத்தில். அதை டபுள் கிளிக் பண்ணோம்னா நமக்கு அந்த கேம் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் வந்து EXE ஃபைல்னு சொல்கிறாங்க. அந்த EXE ஃபைலை வந்து ரன் பண்ணுறப்போ நமக்கு வந்து கம்பைலர் தேவை கிடையாது. அதே இன்டர்பிரட்டர், ஆல்வேஸ் ரெக்வயர்டு இன்டர்பிரட்டர் ட்ரான்ஸ்லேட் அண்ட் ரன் ஒன் இன்ஸ்ட்ரக்ஷன் எவ்ரி டைம். நீங்கள் இன்டர்பிரட்டரில் போட்ட ப்ரோக்ராம் கோடிங்ஸ் எல்லாம் ரன் பண்ணுறப்போ ஒவ்வொரு டைம் என்ன பண்ணும், இந்த இன்டர்பிரட்டர் வந்து நமக்கு வேணுமா இருக்கும். லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ஒர்க் லோடு. கம்பைலேஷன் ஒன்ஸ் டன் ஸ்டே ஆல்வேஸ் ரீகம்பைலேஷன் நாட் ரெக்வயர்ட் இஃப் த கோட் வித்தவுட் எனி சேஞ்சஸ். அதாவது ஒரு டைம் கம்பைலேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா போதும், நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் கம்பைல் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் இன்டர்பிரட்டர் அப்படி கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு டைமும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஈச் டைம், ஒவ்வொரு டைம் நீங்கள் கேமை விளையாடுறப்போ அது என்ன பண்ணுமாம்மா, ஒவ்வொரு டைம் கேம் விளையாடுறப்போ எரர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு தான் வரும். இதான் வந்து கம்பைலருக்கும் இன்டர்பிரட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின், இதை வந்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ரோல் ஆஃப் an ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன் ரன்னிங் ஏ ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறப்போ எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலில் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட ரோல் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூ ஹாவ் லேர்ன் தட் ஒன்ஸ் எ ப்ரோக்ராம் இஸ் டர்ன்டு டு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் தே கேன் பி ரன் பை எ கம்ப்யூட்டர் இண்டிபெண்டன்ட்லி. An executable program runs on the computer with the help of the operating system. இந்த EXE ஃபைல்னு சொல்கிறோம்ல சார், நம்ம EXE ஃபைல் சொல்கிறோம் தானே, இந்த EXE ஃபைலு க்ரியேட் பண்ணுற வரைக்கும் தான் நமக்கு வந்து கம்பைலரோட ஹெல்ப் வேணும். ஒன்ஸ் த கம்பைலர் கிரியேட்டட் த EXE ஃபைல் அப்படின்னா we don't want that கம்பைலர் நமக்கு தேவை கிடையாது. அந்த EXE ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு நம்ம அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ ஒர்க் ஆகும். எப்படி சார்னா, வித் த ஹெல்ப் ஆஃப் த OS, த ஹெல்ப் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் பாருங்கள், த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஹேஸ் மேஜர் ரோல் டு ப்ளே இன் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ப்ரோக்ராம் இன் எக்ஸிக்யூட்டபிள் ஃபார்ம். கம்ப்யூட்டர் யூஸ்டு டு ரன் ஒன் ப்ரோக்ராம் அட் எ டைம், பட் மாடர்ன் டே கம்ப்யூட்டர் கேபபிள் ஆஃப் ரன்னிங் மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ். அதாவது இது நீங்கள் ஏற்கனவே படித்தது தான் சார். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் மெயினாக என்ன பண்ணுதாம்மா, EXE ஃபைல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுதாம்மா. இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து அப்படியே தான் சார். ரெண்டாவது, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்கிங் யூஸ் பண்ணுறோம், மல்டிபிள் ப்ரோக்ராமிங் நம்ம ஒர்க் பண்ணுறோம் சிஸ்டத்தில். அது என்ன சார் மல்டி டாஸ்கிங், இந்த வேர்டு எனக்கு தெரியும், பட் எனக்கு வந்து அதோட சரியான மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்களே ஒரு சிஸ்டத்தில் இருக்கிறீங்க, ஏதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணிகிட்டு இருக்கீங்க சிஸ்டத்தில், சேம் டைம் நம்ம என்ன பண்ணலாம், மியூசிக் ப்ளே பண்ணி சவுண்டு பாட்டு கேட்கலாமா? ஓகே, இப்போ டைப்பும் பண்ணுறீங்க, பாட்டும் கேட்குறீங்க, இது ஒரு ஒர்க்கு. திஸ் இஸ் அ மல்டி டாஸ்கிங். 2 டாஸ்க்கு ஒரே நேரத்தில் பண்ணுறோம். அகெயின் இன்னொன்று பாருங்கள், இதே ஒரு 1000 பேஜ் பிரிண்ட்டு கொடுத்துட்றீங்க, பிரிண்டரில் வந்துகிட்டு இருக்கும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அவசியம் கிடையாது. பிரிண்ட் பார்த்து வந்துக்கிட்டே இருக்கும், நம்ம என்ன பண்ணலாம், டைப்பும் பண்ணலாம், பாட்டும் கேட்கலாம். இப்போ 3 ஒர்க் என்ன ஆகுது, சைமல்டேனியஸ்லி, சேம் டைம் நமக்கு என்ன ஆகுது சார், சைமல்டேனியஸ்லி மோர் தென் 2 ஒர்க்ஸ் ஆர் ரன்னிங். திஸ் இஸ் அ மல்டி ப்ரோக்ராம் ரன்னிங்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து மாடர்ன் கம்ப்யூட்டரில் நாம் இப்போ யூஸ் பண்ணுறோம், இந்த கம்ப்யூட்டர்ஸில் இருக்குது இல்லையா சார். அதே நம்ம ஹியூமன் பீயிங் சாப்பிட்டுக்கிட்டே நம்ம வந்து ஒரு டிவி பார்க்குறோம் அப்படின்னா மல்டி டைமென்ஷனல், அதாவது என்ன சொல்கிறது, மல்டி ப்ரோக்ராமிங்கை நம்மளால் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், ஒரு செகண்டாவது நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்துக்குவோம் அந்த டிஃப்ரென்ஸுக்காக. இப்போ டிவி பார்க்குறோம் அப்படின்னா டிவியை ஒரு செகண்ட் பார்ப்போம், சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த ஒரு செகண்ட் டிவியிலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்,
நம்ம அந்த ஐ அவுட்டை வந்து எடுத்துகிட்டு டிவியை பார்க்குறத விட்டுட்டு நம்மளோட பிளேட்டை பார்த்து எடுத்து சாப்பிட்டு நம்ம சாதத்தை என்ன பண்ணுவோம், சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் டிவியை பார்ப்போம். இட் வில் டேக் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் த டைம். இந்த மல்டி டாஸ்கிங் நம்மக்கிட்ட வந்து பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான், எல்லாராலையும் பண்ண முடியாது. சேம் நம்ம கார் ட்ரைவ் பண்ணுறப்ப மொபைல் பார்க்குறோம் அப்படின்னா மொபைலை பார்த்தோம்னா கார் டிரைவிங் நம்ம ரோடை பார்க்க மாட்டோம், ரோடை பார்த்தோம்னா மொபைல் பார்க்க மாட்டோம். ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி நம்ம ஐசைட்டை கொண்டு போகலாம்னா முடியாது. ஓகேவா சார்? இதான் வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ மல்டி டாஸ்கிங் வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து நம்ம ஹியூமன் பீயிங்கில் வந்து ரொம்ப கம்மி தான். ஆனால் சிஸ்டத்தில் மல்டி டாஸ்கிங் இட் இஸ் ஈஸி, அதை நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், என்னென்ன ரிசோர்ஸ் மேனேஜர் ஓஎஸ் ஆஸ் அ ரிசோர்ஸ் மேனேஜர், இந்த மல்டி ப்ராசஸிங்க்கு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலுக்கு என்னென்ன ரிசோர்ஸ் இருக்குது ஓஎஸ்லன்னு சொல்லி பாருங்கள். எ ப்ரோக்ராம் when not running in simply lying on a disk to execute it, it must be loaded into memory first and the CPU assigned to it so that its instruction can be run. The moment a program is loaded for running executing is called process statement job. அதாவது என்ன சார்னு கேட்டிங்கன்னா, EXE வந்து நீங்கள் வந்து கம்பைலர்லேருந்து கம்பைல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ரன் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் ரன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அந்த EXE ஃபைலை சிஸ்டத்தில் கொண்டு வந்து லோட் பண்ணணும். ஆஃப்டர் தட் அதை வந்து என்ன பண்ணணும், நம்ம ஸ்டார்ட் பண்ணி விடணும். எல்லாருமே அதானே பண்ணுவோம். ஒரு கேமே ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் அந்த கேம் என்ன பண்ணுவோம், சிஸ்டத்தில் சேவ் பண்ணுவோம், லோட் பண்ணுவோம் லோக்கல் டிஸ்கில். ஆஃப்டர் தட் என்ன பண்ணுவோம், லோக்கல் டிஸ்கில் இருக்கிற அந்த EXE டபுள் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படின்னா தான் நமக்கு என்ன ஆகும், அந்த EXE வந்து ஒர்க் ஆகும் இல்லையா சார்? அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிபியூன்னு சொல்லக்கூடிய இந்த ஓஎஸ் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ப்ரோக்ராம் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். அதாவது டைப் பண்ணுவோம், பாட்டு கேட்போம், சேம் டைமு பிரிண்ட் அவுட் எடுப்போம், ஒரு மூவி பார்ப்போம், பெயிண்டில் படம் வரைவோம், வெப்சைட்டுக்கு ப்ரௌசர் யூஸ் பண்ணுவோம். இந்த எல்லா வரைக்கும் இந்த ப்ராசஸ் இந்த ஓஎஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஷெட்யூலாக வந்து போட்டு வச்சுக்கும், ஒரு அட்டனன்ஸ் மாதிரி. யார் ஃபஸ்ட்டு வந்தாங்களோ அந்த ஒர்க்கை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி விடு, அந்த மாதிரி போட்டு வச்சுக்கோம். இதுக்கு வந்து ஒரு ப்ரொசீஜரே இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி இப்போது பார்ப்போம். See, this is a loading multi-process. The operating system improves the overall performance of a computer when multi-process are running simultaneously. அதாவது மோர் தென் ஒன் ஒர்க் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகிறப்ப என்ன பண்ணுமாம்மா, இந்த ஓஎஸ் வந்து இந்த கீழே இருக்கிற இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்குமாம்மா. என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் ஷெடியூலிங், மெமரி மேனேஜ்மெண்ட், இன்புட் அவுட்புட் மேனேஜ்மெண்ட். ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்னா வர ஒர்க் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி வச்சுக்கோம். ப்ராசஸ் ஷெடியூலிங்கு, மெமரி மேனேஜ்மெண்ட்டு, இன்புட் அவுட்புட் மேனேஜ்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். when a program needs to be executed, it approaches OS, the process schedule of the OS load it into memory and it becomes a process which is executable as per its instructions as soon the processor or CPU is assigned to it. இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்லாம் ஏற்கனவே சொன்னதான் சார். ஃபஸ்ட்டு என்ன ப்ராசஸோ அந்த ப்ராசஸை நீங்கள் என்ன பண்ணணும், கொண்டாந்து அந்த EXE உள்ளே கொண்டாந்து லோட் பண்ணி வச்சிடணும். இதில் பார்த்தீங்கன்னா 4 பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரோக்ராம் கோடு. ஒன்ஸ் region in the memory hold the compiled code of the program. EXE ஃபஸ்ட் என்ன பண்ணணும், கொண்டாந்து லோட் பண்ணிடணும் ப்ரோக்ராம் கோடு. குளோபல் வேரியபிள்னால் மெமரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். the memory area where the global variable of a program are stored. நெக்ஸ்ட் ஹீப்னா நம்ம இந்த அன்வான்ட் மெமரி, எம்டி மெமரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஹீப் மெமரின்னு சொல்லுவாங்க. ஸ்டாக்னா ஒரு நம்மளோட ப்ராசஸில் அட்டனன்ஸ் ரிஜிஸ்டர் மாதிரி இந்த ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. உள்ளே வந்து லிஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த ஸ்டாக்கு. ஓகேவா சார்? ஒன் பை ஒன்னாக இதான் வந்து சென்ட் பண்ணும். இதான் வந்து ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு EXE வந்து ரன் பண்ணிடுறீங்க, ரெடி ஆகும், வெயிட் பண்ண சொல்லும், ரன்னிங் டெர்மினேட்டட். பாருங்கள், ஸ்டார்ட் ஸ்டேட், திஸ் இஸ் த இனிஷியல் ஸ்டேட். இதெல்லாம் வந்து ஜென்ரல் மீனிங் தான் சார், பெருசாக ஒன்றும் கிடையாது. ஹெட்டிங் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெடி ஸ்டேட், the program loaded in the memory ready to be executed. Running state, the CPU start the executing. Waiting state, if during execution the process has to wait for some resources na wait பண்ண சொல்லும். Waiting state. Terminal state அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிருது. At last the user will get a output. இதெல்லாமே ஜென்ரல் தான் சார், ஜென்ரல் தியரி தான். இதெல்லாம் பெருசாக எதுவும் கிடையாது. நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல, எது
இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸரில் இருக்கிற இந்த 4 டைப்ஸ் வந்து படிச்சுக்கங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ப்ராசஸ் ஷெடியூலிங்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.